தமிழச்சியின் அன்பு வணக்கம். முதல்ல வந்து 10 பேர் பார்ப்பாங்க. ஆனா 10 பேர் எனக்கு பார்த்தாலும் எனக்கு அது 10,000 பேர்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். அடுத்து 10 20 ஆச்சு, 20 30 ஆச்சு. ஸோ அதுல ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து ஓவர் நைட் வைரல் ஆச்சு. வெறும் 780 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருந்தாங்க. ஓவர் நைட் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனாங்க. ஸோ அந்த 10,000 பார்த்ததுன்னு மிரண்டு போயிட்டேன். ஆண்டவரே ஏசப்பா, நான் இனி என்ன செய்ய போறேன்? இவ்வளோ வேற எனக்கு கொண்டு கொடுத்துட்டீங்களே, நான் இனி என்ன செய்ய? என்னுடைய லைஃப், என் கணவர், என் பிள்ளைகள், அவருக்கு நான், வீட்டில் என்ன, அதுதான் நாங்கள் கண்டென்ட்டா போடுறோம். ஆக்சுவலி யூடியூப் சேனல் தொடங்குற டைம்ல எதுவுமே யோசிக்கல. எனக்கு தெரியாது யூடியூப் சேனல் வந்து நம்மளை இத்தனை பேர் ஃபாலோ பண்ண போறாங்க, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு அப்படின்னு தெரியாது. எனக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் இந்த யூடியூப் சேனல். எனக்கு வந்து ஒர்க்ல வந்து நான் ஒரு ஒர்க்கிங் உமன். அப்போ ஒர்க்ல வந்து அவ்வளவு ஸ்ட்ரெஸ், பிள்ளைங்க, இதுக்கெல்லாம் ஒரு வடிகால எல்லாரும் ஹாலிடேலாம் நான் போவேன். பட் அதை விட எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், மக்களோட மக்களா ஒரு கனெக்ட் ஆகணும். எப்பவும் என்னதான் எங்கதான் போய் வேலை பார்த்தாலும் நம்ம வந்து பேசும்போது, தமிழ் வாயில வரும்போது, தமிழ் மொழியில நம்ம வந்து கனவு காணும் போது, இதெல்லாம் தான் நமக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸோ வந்து இந்த யூடியூப் சேனல் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸோ அப்படிதான் நான் தொடங்கி நீங்க சொன்ன மாதிரி இந்த நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சப்போ தான் ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து வைரல் ஆச்சு. முதல்ல வந்து 10 பேர் பார்ப்பாங்க. ஆனா 10 பேர் எனக்கு பார்த்தாலும் எனக்கு அது 10,000 பேர்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். இந்த 10 பேர் எனக்கு யாருன்னே தெரியாத ஆளுகள் நம்மளை பார்க்குறாங்க. அடுத்து 10 20 ஆச்சு, 20 30 ஆச்சு. இப்போ உள்ள யூடியூப் ட்ரெண்ட் என்னன்னு தெரியல. அப்பமெல்லாம் பர்டிகுலர் வீடியோ ஒன்று வைரல் ஆனோன்னா நம்மளுக்கும் அந்த மாதிரிப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து ஓவர் நைட் வைரல் ஆச்சு. வெறும் 780 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருந்தாங்க. ஓவர் நைட் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனாங்க. ஸோ அந்த 10,000 பார்த்ததுன்னு மிரண்டு போயிட்டேன். ஆண்டவரே ஏசப்பா, நான் இனி என்ன செய்ய போறேன்? இவ்வளோ வேற எனக்கு கொண்டு கொடுத்துட்டீங்களே, நான் இனி என்ன செய்ய போறேன்? 10,000 பேர்கிட்ட நம்ம பேச போறோம் அப்படின்னு 10,000 பேர் நான் என்ன பண்ண போறேன்? அப்பதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது, அப்பதான் இதனுடைய ஒரு சீரியஸ்னஸ் எனக்கு புரிஞ்சுது. இதை வந்து நம்ம வந்து சும்மாலாம் வந்து பின்னாத்திக்கிட்டு போயிட முடியாது. இதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதாவது ஒரு பேசுறத 4 பேர் கேட்கறாங்கன்னா உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னதான் இருக்குன்னா, நீ நல்லதே பேசணும், அதுதான் வந்து உன்னுடைய கடமையா இருக்கணும்னு ஒரு சொல் உண்டு. அன்னையில இருந்தா ஓகே, நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு நாங்க இது பண்ணோம். பட் கொஞ்ச காலம் போக போக என்ன ஆச்சுன்னா, ஜஸ்ட் பாசிட்டிவா சிரிச்சு ஜாலியா பேசுறது மட்டும் இல்ல, எல்லா வீடியோஸ்லயும் ஏதாவது ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கணும் அப்படிங்கறது நாங்க வந்து இதா இருக்கும். நீங்க பாக்குறப்ப சார், இப்ப நிறைய பேர் அவங்க பேசுறதை என்ஜாய் பண்றாங்கல்ல, நீங்க வந்து ஒரு ஹஸ்பண்டா இல்லாம ஒரு ஃபேனா அவங்கள ரசிச்ச மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல? ரசிச்ச மூமெண்ட்ஸ் வந்து அவங்க உண்மையா சொல்லிடுவாங்க. எமோஷனா வந்து ஒரு ஒளிவு மறைவு இல்லாம அப்படி கண்ணாடியில காட்டின, அப்படி அதாவது கேமரா எப்பவுமே போய் சொல்லான்னு சொல்லுவாங்க, கேமரா நெவர் லைஸ்னு சொல்லுவாங்க. அது போல வந்து அவங்க உண்மையா சொல்லுவாங்க. சிலர் எனக்கு பதட்டமா இருக்கு, ஏன்னா இவங்க இவ்வளவு இவ்வளவு அப்பட்டமா சொல்றாங்களே, இதெல்லாம் மாட்டிக்குவோமோ, என்னை பத்தி எல்லாம் கூட ஏதாச்சும் எடுத்து விட்டுருவாங்களோ அப்படின்னு கூட ஒரு பயம் இருக்கு. ஏன்னா அப்படி சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நடிக்கவே தெரியாது. சில நேரங்கள் கொஞ்சம் இட்டுக்கட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லலாம் அப்படின்லாம் இல்லாம அதுதான் அவங்களுடைய ரீச்சுக்கு ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். நான் ரசிச்சது வந்து அவங்க கிட்ட அது அப்புறம் வந்து எதுவுமே போல்டா சொல்லிடுவாங்க. போல்டில் வந்து பல வீடியோக்களை வந்து சிலரை பத்திலாம் அப்படியே சொல்லிட்டாங்க.